தார் ரோட்டை நனைத்திருந்த ரத்தம், அதைச் சுற்றியும் சிதறிக் கிடந்த செருப்புகள். அதன் தொடர்ச்சியாக புத்துயிரும் குலை உயிருமாக வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நபர். கைகளில் ரத்தம் வழிந்தோட முதலுதவிக்காக ஏங்கிய பெண். இந்த காட்சிகள் அன்று கோவில்பட்டி நகரத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வெட்டுப்பட்டவர் ஞானப்பிரகாசம். 47 வயதான இவர் கோவில்பட்டி நடராஜபுரம் ராஜகோபால் காலனியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளன. கடந்த 15 வருடங்களாக கோவில்பட்டி உழவர் சந்தை அருகே இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவராகவும் இருக்கிறார். சம்பவத்தன்று இரவு ஆட்டோ ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தவரை பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். அதை பார்த்து அருகில் டீ கடை வைத்து நடத்தி வந்த ஞானப்பிரகாசத்தின் அண்ணன் மனைவி புனித மேரி அதை தடுக்க வந்திருக்கிறார். பெண்ணின்றும் பாராமல் அந்த மர்ம நபர்கள் அவரையும் கையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து பைக்கில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். யார் அவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? எதற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்த வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு யாருக்கும் விடை தெரியவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுடன் சம்பவத்தை பார்த்தவர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விசாரணையை தொடங்கினர். அதில்தான் அந்த கொலைவெறி தாக்குதலுக்கான காரணம் மெதுமெதுவாக வெளிவரத் தொடங்கியிருக்கிறது. ஞானப்பிரகாசத்துக்கும் அந்த பகுதியில் பிரபலமாக அறியப்படக்கூடிய நபர் ஒருவருக்கும் இடையே இருந்த ஒரு சிறு பிரச்சனைதான் இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம். உழவர் சந்தைக்கு பொருட்கள் வாங்க வரும் சிலர் இருசக்கர வாகனங்களை ஞானப்பிரகாசம் தலைவராக இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அருகிலேயே பார்க்கிங் செய்து சென்று விடுவார்களாம். அதேபோல்தான் சந்தைக்கு வந்த நபர் ஒருவர் அவருடைய காரையும் பார்க்கிங் செய்திருக்கிறார். ஞானப்பிரகாசம் காரை வேறு இடத்தில் பார்க்கிங் செய்யும்படி அந்த நபரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த நபர் காரை அங்கேயே பார்க்கிங் செய்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாய்த்தகராறு வெடித்திருக்கிறது. அன்று மட்டுமல்லாமல் சந்தைக்கு செல்லும் நேரமெல்லாம் அந்த நபர் ஆட்டோ ஸ்டாண்டிலேயே காரை பார்க்கிங் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான ஞானப்பிரகாசம் அந்த நபரை சில நாட்களுக்கு முன்பு தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் ஞானப்பிரகாசத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று அடியாட்களை ஏவி ஞானப்பிரகாசத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஞானப்பிரகாசத்தின் அண்ணி புனித மேரி தடுக்க வந்ததால் பலத்த வெட்டுக்காயங்களுடன் மட்டும் ஞானப்பிரகாசம் தப்பித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களையும் அவர்களை ஏவிவிட்ட அந்த காரின் உரிமையாளரையும் தேடி வருகின்றனர். அவர்களிடம் நடத்தப்படும் முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும்.